திரும்பும் இடமெல்லாம் பச்சை பசேல் என இயற்கை எழில் கொஞ்சும் பூமியில் 2-3 தலைமுறைகளாக வாழ்ந்த மேகமலை மக்களை உடனே வெளியேற்ற வேண்டுமென்றால் அவர்கள் எங்கு செல்வார்கள்? அவர்களுக்கு என்ன மாற்று ஏற்பாட்டை மத்திய மாநில அரசுகள் செய்து கொடுத்துள்ளது? இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் இறுதி முடிவு என்ன என்பதுதான் அப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது. போக்குவரத்து பாதிப்புக்கு பஞ்சமின்றி இருக்கும் நகர் பகுதிகளில் வாழும் மக்கள் சிலர் தென்மேற்கு பருவமழை சீசனை அனுபவிக்க தேனி மாவட்டம் மேகமலையை நோக்கி படையெடுப்பது வழக்கம். மேகமலையை சுற்றி வருஷநாடு, கடமலைக்குண்டு, சின்னமனூர் உள்ளிட்ட 98 கிராமங்கள் உள்ளன. கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகளாக இயற்கையோடு இயற்கையாக கொஞ்சி குழாவி வாழ்ந்து வந்த அந்த மக்களின் தலையில்தான் தற்போது நீதிமன்றம் இடியை இறக்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மேகமலை பகுதி புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 98 கிராம மக்களை வெளியேற்றுமாறு 2022இல் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டங்கள் நடத்தவே அந்த பணிகளை கிடப்பில் போட்டிருந்தது அப்போதைய திமுக அரசு. அதற்கு பிறகு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோதும் இது தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் எழாத நிலையில் கடந்த 3 மாதங்களாக இந்த பிரச்சனை மீண்டும் பூதாகரமாக வெடித்துள்ளது. வனத்துறை 98 கிராம மக்களையும் அப்புறப்படுத்த தீவிரம் காட்டவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை கையில் எடுத்தனர். இந்த விவகாரம் சட்டமன்றத்திலும் எதிரொலித்த நிலையில் தமிழக அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதற்கிடையே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அதிரடி உத்தரவு ஒன்றும் வெளியாகியுள்ளது. மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இலவம் பஞ்சு தோட்டங்களை அகற்ற வேண்டும் என்றும் பட்டா இல்லாத பகுதிகளில் குடிநீர் மற்றும் மின்சாரத்தை நிறுத்த வேண்டும், இனிமேல் யாருக்கும் பட்டா வழங்கக்கூடாது என கூறியுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியவில்லை என்றால் துணை நிலை ராணுவத்தை அனுப்ப நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என நம்பி இருந்தோம் என்றும், ஆனால் தங்களுக்கு கடைசியில் ஏமாற்றமே கிடைத்துள்ளதாகவும் தங்களின் வாழ்வாதாரமே தற்போது பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சீராய்வு மனு தமிழக அரசு தாக்கல் பண்ணும் நாங்கள் விவசாய மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். எங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் அன்றைக்கி மிஞ்சினது. தீர்ப்பினுடைய நகல் எங்களை பெரிய மனவேதனைக்கு உள்ளாயிருச்சு. உடனே காலி பண்ணுங்க, ஈபியை கட் பண்ணுங்க, வாட்டர் லைனை கட் பண்ணுங்க, பட்டா இனிமேல் கொடுக்காதீங்க, கொடுத்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்க. திடீரென தங்களை வெளியேறச் சொன்னால் தங்களின் வாழ்வாதாரம், குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதாவது அங்கே ஒரு புளிய மரம் கூட இல்லை. புளிய மரமே இல்லாத ஊரில் புளி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி மக்களை வெளியேற்றிட்டு இந்த புளியை வளர்த்து இந்த தமிழக அரசு மத்திய அரசாங்கம் சேர்ந்து இவங்க என்ன செய்யலாமென்று மக்களை காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு வெளியேற்றுறதுக்கு பதிலாக இவங்க ஒரே அடியாக வீட்டுக்கு ஒரு மருந்து பாட்டில் கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லி ஒரே அடியாக சாக சொல்லிட்டா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செத்து போகிறோம்.